ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இடியாப்பம் வந்து 2 மெத்தடில் சொல்லலாம். ஒன்று வந்து அரிசியை ஊற வச்சு மாவாக அரைச்சி அந்த மாதிரியும் இடியாப்பம் செய்யலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி அரிசியை வந்து ஏற்கனவே வந்து பொடி பண்ணி வச்சு நமக்கு தேவையான போது வந்து சுடுதண்ணியை ஊற்றி ரெடிமேடாக செய்கிற இடியாப்பமும் செய்யலாம். அது அரிசியை ஊற வைக்கணும்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்டி எடுத்து அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து அரிசி மாவாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு. அந்த மாவாக அரைக்கிறது பார்த்திங்கன்னா புழுங்கரிசி மாவு. இது வந்து பச்சரிசி மாவு கடையிலையும் விற்கும், நம்மளும் வேணுனாலும் அரைச்சி வச்சுக்கலாம். பச்சரிசி மாவு அரைச்ச மாவு 1 கப்பு, சுடுதண்ணி ஊற்றி பிணையிறதுக்காக சுடுதண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து அதில் வந்து பச்சரிசி மாவை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி, சுடுதண்ணி ஊற்றுனதுனால கரண்டிலே மிக்ஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி ஊற்றுனதுனால கரண்டிலே மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நீர்த்து போயிடும். இப்போ பார்த்திங்களா, ஒரு மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. நம்ம முறுக்கு மாவு பதம் வர்ற அளவுக்கு, அந்த குழாயில் போட்டு புளியிற அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிட்டாச்சு. நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள். முறுக்கு குழாயில் போடுற அளவுக்கு நல்ல உருண்டு வந்துருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு முறுக்கு குழாயில் போட்டுக்குவோம். இப்போ இதை எப்படி புளியறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு குழாயில் மாவு நல்லா போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, இட்லி பாத்திரத்தில் எடுத்து இட்லி தட்டை எடுத்து அதில் வந்து இட்லி துணியை வந்து இந்த மாதிரி நனைச்சி போட்டு வச்சுக்கோங்க. நனைச்சி இந்த மாதிரி கைப்பிடி பிடிக்கிற அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து புளிய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் புளிஞ்சு வச்சாச்சு. இதில் வந்து சும்மா ஒரு கோட்டிங் அல்லது 2 கோட்டிங் மட்டும் புளிங்க. அதுக்கு மேலே நீங்கள் புளிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இதில் போதும். அடுத்து இன்னொரு தட்டில் அதே மாதிரி நம்ம துணியை போட்டு வச்சுருக்குது. இன்னொரு மேத்தட்டு இருக்குது பார்த்திங்களா, அது அடித்தட்டு, இது மேத்தட்டு. மீதி மாவை இதில் புளியலாம். புளிஞ்சாச்சு. வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தோட அடித்தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது கைப்பிடிக்கிறதுக்கு எடை விட்டு நம்ம புளிஞ்சிருந்துருக்கணும். அவசரத்தில் வந்து அது பண்ணாம விட்டாச்சு. அடுத்து மேத்தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் வெந்துடுச்சு. எப்படி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியுது.
வேகலை அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக வராது, மாவாக ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ வெந்துருச்சு, அதனால தான் இப்படி தனித்தனியாக வருது. இங்கே பாருங்கள், கையில் ஒட்டலை. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பாலோ அல்லது வந்து சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்து சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு காலையில் எப்பொழுதும் ஆவியில் வச்ச நீராவியில் வேக வச்ச உணவை கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொதிக்க வைக்கிற தண்ணியிலையோ அல்லது நெருப்பில் சுட்டோ கொடுக்கறத விட இந்த மாதிரி நீராவியில் வேக வச்ச இட்லி, புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.